ஹலோ அண்ட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டெக் இன்ஃபோ தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு சூப்பரான ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப் ட்ரிக். இது வந்து மோஸ்ட்லி யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் பண்ணால் இல்லீகல்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. பட் இதெல்லாமே வந்து இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் வச்ச மாதிரியே வாட்ஸ்அப் ஹோம் ஸ்க்ரீன் வந்து ஈஸியாக மாற்றிக்கலாம். நம்ம சேனலுக்கு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது. அந்த லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லீவ் பண்ணுறேன். எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் ஜாயின் பண்ணுறதா ஜாயின் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் யூடியூப்பில், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த மாதிரி நிறைய ட்ரிக் வேணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் செக்ஷனில் என்ன மோட்டிவ் பண்ணுற மாதிரி கமெண்ட்ஸ், ஏன்னா அது டவுட்ஸ் இருந்தாலும் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் எந்த இடத்துலையுமே உங்கள் அக்கௌண்ட் பேன் ஆக சான்ஸ் இல்லாமல் இருக்கும். பிகாஸ் வந்து வாட்ஸ்அப் வந்து அக்கௌண்ட்டை வந்து பேன் பண்ணுருவாங்க சப்போஸ் நீங்கள் தப்பாக பண்ணிங்கன்னா. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் ஜிபி வாட்ஸ்அப் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ண வேணாம் தான் சொல்லுவாங்க. பட் நான் பர்சனலாக நான் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டிங்ஸ் போய்க்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி காமன் தான் சேட்ஸ் அந்த ஆப்ஷன் இருக்கும் நம்ம வாட்ஸ்அப் ஜென்ரல் வாட்ஸ்அப்பில். அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போய்ட்டு உடனே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா சேட் பேக்கப்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரொம்ப முக்கியம் பேக்கப் மெசேஜஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். அது பேக்கப் நீங்கள் எடுக்காமல் பண்ணிவிட்டு மெசேஜ்லாம் போயிடுச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் திட்டிங்கன்னா எனக்கு தெரியாது, அது என்னுடைய ப்ராப்ளம் இல்லை. எனக்கும் கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்கும் நம்ம மெசேஜஸ் எல்லாமே போயிடுச்சுன்னா. ஸோ அதனால் பேக்கப் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. பேக்கப் பண்ணி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு டைம் அண்ட் டேட்லாம் காமிச்சிடும் எப்போ பேக்கப் கடைசியாக ஆச்சுன்ட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பேக்கப் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். பேக்கப் முடிச்சிட்டோடனே நம்ம அந்த ஆப்புக்குள்ளே போகலாம். நம்மளுடைய மெயின் ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, மோட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேக்கப்ன்றது எல்லாத்துலேயும் முக்கியம். இதில் கூகுள் எல்லாத்துலேயும் பேக்கப் பண்ணுறதை பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. பேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை. பேக்கப் தான்ட்டு கூட ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோவை. லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் பண்ண இப்படி தான் இருக்கும். கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் பண்ண ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் டவுன்லோடுன்னு சொல்லிட்டு. அதான் வந்து நியூவஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஜிபி வாட்ஸ்அப் ப்ளஸ். ஓகேங்களா, இது வந்து அதனால் பேன் பண்ண மாட்டாங்க, அவங்கள எதுவுமே பண்ண மாட்டாங்க. இது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நான் கொடுக்குறேன்னு செக் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கிட்ட உடனே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டவுன்லோட் பண்ணிவிடுங்க. நான் வந்து முன்னாடியே டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நான் டவுன்லோட் பண்ணிலாம் டெஸ்ட்லாம் எடுத்துட்டேன். எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரிஜினலாக தான் இருக்குது. ஃபேக்காக எதுவும் இல்லை. பர்ஃபெக்டாக அவங்க வந்து எல்லா செட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 3 டாட்ஸ் நான் கிளிக் பண்ணி நான் டவுன்லோட் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி இந்த ஃபைல். நான் இப்போ அதை ஓப்பன் பண்ணுறவங்களுக்காக நான் வந்து இப்போ ஒன்று காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். நானே ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதனால் நீங்கள் அந்த தப்பு பண்ணுவீங்க எல்லாருமே. ஸோ அதனாலவே இந்த வீடியோ பாருங்கள். ஸோ நம்ம எல்லாருமே ஜென்ரல் அப்ளிகேஷன் ஏபிகே டவுன்லோட் பண்ணிட்டோன்னே ஓப்பன் பண்ணிட்டோன்னே அந்த ஆப் வெரிஃபை ஆகும். பேக்ரவுண்டில் வந்து அந்த ஆப்புடைய வைரஸ் எதாவது இருக்கான்னு நம்ம ஃபோனே ரன் பண்ணி பார்ப்போம். அப்புறம் இன்ஸ்டால்ன்றதை கொடுத்தா நாட் டன்னு வரும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வாட்ஸ்அப் வச்சுருக்கோம். அந்த வாட்ஸ்அப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். டக்குன்னு நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சு நம்ம வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணுறது நல்லா தான் வச்சுக்கோங்க. பேக்கப் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப் வந்து நம்ம இது பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வாங்க திருப்பி நம்ம அந்த இதுக்குள்ளே போகலாம், கூகுள் க்ரோம். ஸோ டவுன்லோட் பேஜ்குள்ளே போய்ட்டு திருப்பி நம்ம அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுவோம். ஏபிகே ஃபைலை டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ ஓகே, ஏபிகே ஃபைல் ஓப்பன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்தோன்னே ஏபிகே ஃபைல் வந்து உங்களுக்கு 2 மினிட்ஸில் இன்ஸ்டால் ஆகிடும். பிகாஸ் வாட்ஸ்அப் கொஞ்சம் லேட்டாக தான் இன்ஸ்டால் ஆகும். அது என்னுடைய ஃபோன் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதே மாதிரி சில ஃபோன்ஸில் வந்து சீக்கிரமாகவே டவுன்லோட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த ஆப் டவுன்லோட் பண்ண ஃபைலுக்கு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி தான் லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி ஓப்பன் பண்ணி வெயிட்டிங் ஃபார் த ஆப் டு இன்ஸ்டால் இன் மை ஃபோன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் அதெல்லாம் நான் சொல்லணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டால் கொடுத்தோடனே இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணோடனே நான் ஃபாலோ பண்ணுற செட்டிங்ஸ்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் நான் சொல்கிற மாதிரி ஜிபி வாட்ஸ்அப்பை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ண முடியும். ஜிபி வாட்ஸ்அப் எல்லாருக்கும் தெரியும். பட் நான் சொல்கிறது இது புதுசான ஜிபி வாட்ஸ்அப், நல்ல அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நியூ ட்ரிக்ஸ்லாம் இருந்தால் என்னால் அப்டேட் பண்ணும்போது உங்கள் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆப் இன்ஸ்டால் ரொம்ப லேட் ஆகுதுன்னு நினச்சிக்காதீங்க. ஆப் இன்ஸ்டால் ஆனவுடனே நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஆப் 2 to 3 செகண்ட்ஸில் இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஆப் வந்து இன்ஸ்டால் ஆக போகுது. இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. டன் கொடுத்து ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஓப்பன் கொடுக்குறதுக்கு முன்னாடி நல்லா வச்சுக்கோங்க. ஃபோன் நம்பர் லாஸ்ட் டைம் எந்த ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அதே தான்.
ஸோ ஓகே கொடுத்துருங்க. ரீஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது தயவுசெய்து கொடுத்துறாதீங்க. அது ஜிபி வாட்ஸ்அப் யூசர்ஸுக்கு, அதை நம்ம கொடுக்கக்கூடாது. நம்ம வந்து ஸ்டார்ட் வாட்ஸ்அப் நார்மல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கொடுத்துரும். கொடுத்தோடனே இப்படி தான் லோடாக வரும். நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் ரெக்கார்ட் பண்ண முடியலன்றதுனால. ஸோ என்னுடைய நேம் டைப் பண்ண சொல்லி கேட்பாங்க, என்னுடைய நேம் டைப் பண்ணிக்கோங்க. தட் மீன்ஸ் என்னுடைய நேம் இல்லை, உங்களுடைய நேம் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டாலேஷன் வந்துடும் உங்களுக்கு ஒன்று. ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த அழகாக அந்த லோகோ வச்சு ஒரு 5 minutes கிட்ட ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மெயினாக பேக்கப்னு சொல்லிட்டு அவங்களே கேட்கும் ஒரு ஆப்ஷன். பேக்கப் பண்ண மறந்துடாதீங்க. பேக்கப் பண்ண மறந்துட்டீங்கன்னா மெசேஜ் வராது. மெசேஜ் வரலைன்னா கமெண்ட் செக்ஷனில் என்ன திட்டாதீங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய இந்த ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றது அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா என்னுடைய மெசேஜஸ் எதுவுமே டெலீட் ஆகலை, மோஸ்ட்லி டெலீட் ஆகாமல் வந்துடுச்சு எனக்கு எல்லாமே. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்க்குள்ளே போய் காட்டுறேன். ஸ்டேட்டஸில் பார்த்திங்கன்னா கத்திரிக்கோள் சிம்பிள்மா ஒன்று புதுசாக வந்துருக்கு பார்த்திங்களா. அந்த கத்திரிக்கோள் தான் நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கும்போது ட்ரிம் பண்ணி வச்சுக்கலாம். அதுவே ட்ரிம் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. நம்மளுக்கு எந்த இடத்து தேவையோ அந்த இடத்துல ட்ரிம் பண்ணிக்கலாம், எவ்வளோ நேரம் வேணுன்றதை. ஓகேங்களா. ஸோ அன்லிமிட்டட் ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம். இப்போ 2 ஆப்ஷன் புதுசாக வந்திருக்கும், ரீஸ்டோர் வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு, ரீசெட் வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு ப்ளஸ் செட்டிங்ஸை நம்ம ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி, ஆட் 1, அப்டேட்ஸ், அபவுட்டு, தீம்ஸ், யூனிவர்சல், ஹோம் ஸ்க்ரீன், நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் ஸ்க்ரீன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். ஹோம் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரோஸ், காலம், ஃப்ளோட்டிங், ஆக்ஷன் பட்டன்ஸ், ஸ்டேட்டஸ், அதில் செட்டிங்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் வந்து மெயினாக இப்போ பார்த்துக்கலாம். ஃப்ரீஸ் லாஸ்ட் சீன். ஸோ அந்த ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு மெச்சூரிட்டி பாயிண்ட். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எக்ஸ்ட்ரா ஒரு கண்டென்ட் நம்ம ட்ரிக்ஸ் சொல்லி கொடுக்குறோம் நம்ம உங்களுக்கு இதில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் சீனை ஹைட் பண்ணிட்டீங்கன்னா கடைசியாக நீங்கள் இதை எப்போ ஆன் பண்ணுறீங்களோ அதே லாஸ்ட் சீன் தான் உங்களுக்கு கம்பல்சரி இருந்துகிட்டு இருக்கும். மற்றவங்க எல்லாருக்குமே அதான் காட்டும். பட் நீங்கள் ஆன்லைன் வந்துட்டு தாராளமாக போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளியர் வாட்ஸ்அப் லாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அவங்க சென்ட் இமேஜ் இன் ஃபுல் குவாலிட்டி. இமேஜ் வந்து ஃபுல் குவாலிட்டியில் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ எம்பியாக இருந்தாலும் பரவாயில்ல. வாட்ஸ்அப்புடைய லோகோஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ப்ளூ கலர் பிடிக்கலன்னா க்ரீன் கலர் தான் எனக்கு வேணும்னா க்ரீன் கலர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோம்னா யூனிவர்சல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் தான் நம்ம ஹோம் ஸ்க்ரீன் செட் பண்ண போகிறோம். யூனிவர்சல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. யூனிவர்சல்ன்றதை கிளிக் பண்ணோன்னே பேக்ரவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பேக்ரவுண்டில் 3 ஆப்ஷன் காமிக்க நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க மறந்துட்டேன். அதில் கடைசி ஆப்ஷன் ஆட் இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே உங்கள் கேலரி ஓப்பன் ஆகிட்டோம். உங்களுடைய இமேஜ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பப்ஜி ஒன்று எடுத்திருக்கேன், பட் தமிழில் வந்து ஒருத்தவங்களுடைய ஃபோட்டோ வச்சுருக்கேன். அது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பப்ஜி அந்த லோகோ, அந்த மேனுடைய லோகோ எடுத்து செட்டுன்ற ஆப்ஷன் கொடுத்தனா செட் ஆகிடும். செட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும். அப்புறம் நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன் பண்ணிங்கன்னா 2 seconds லோட் ஆகும். லோட் ஆனோடனே உங்களுக்கு பப்ஜி லோகோ வால்பேப்பராக லோட் ஆகிடும் ஹோம் ஸ்க்ரீன். அதே மாதிரி சேட்டில் இதெல்லாம் வைக்கிறது குழந்தைக்கு கூட தெரியும், பட் ஹோம் ஸ்க்ரீனில் வைக்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் நம்ம சேனலில் இருந்து அந்த வீடியோ உங்களுக்காக வந்திருக்கு. ஸோ யூனிவர்சல் கலர்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறதால நான் போடுறேன். பட் இந்த வீடியோ எவ்வளோ பேருக்கு ரீச் ஆகுது, எவ்வளோ பேர் பார்க்குறீங்கன்றதை வச்சு நான் அடுத்த வீடியோ மேக் பண்ணுறேன், பார்ட் 2. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது அவனுக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். டாட்டா, see you.